விருச்சக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் தெய்வ வழிபாட்டை இறுக பிடித்துக் கொள்வது அவசியம். வருமானம் சற்று மெதுவாகவே வந்தாலும் நிச்சயமாக வந்து சேரும். உங்களை சுற்றி ஒரு குழப்பமான சூழல் நிலவலாம். எனவே யாரிடமும் சண்டைக்கு போக வேண்டாம். இது உங்களுக்காக ஒரு தயாரிப்பு நிலை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தற்போது கையில் இல்லை என்றாலும் விரைவில் அனைத்தும் வந்து சேரும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் உழைக்க வேண்டும். உறவுகளிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். பிரச்சனை பெரிதாவதற்கு முன்பே சுமூகமாக முடித்துக் கொள்ளுங்கள். மே 14 வரை நரம்பு தளர்ச்சி, தலைவலி மற்றும் சரும பிரச்சனைகள் வரலாம். அதன் பிறகு வீண் செலவுகள் ஏற்படலாம். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அது திரும்ப வராது. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் மே 14ஆம் தேதி வரை நோய், எதிரி அல்லது கடன் ஆகிய 3 பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றில் சிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக பெண்கள் மூலமாக இத்தொந்தரவு வரலாம். இதை சமாளிக்க உங்களுக்கு நெருக்கமான தாய் அல்லது சகோதரியிடம் வாலண்டரியாக ஒரு சிறிய தொகையை கடனாக பெற்று மே 14க்கு பிறகு திருப்பி கொடுப்பது போன்ற ஒரு பரிகார உத்தியை கையாளலாம். மே 11க்கு பிறகு தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு சோர்வடைய வேண்டாம். உணவு சம்பந்தமான தொழில்கள், விவசாய நில அல்லது டிராப் தொழில்களில் முதலீடு செய்வது நல்ல பலனை தரும். சர்க்கரை நோய், நரம்பு மற்றும் இருதய சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும்.